போயிட்டு அந்த ஃப்ளவர் ஷாப்பில் போய்ட்டு நான் ஒன்று வந்து வீடியோ போடுறேன். ஃப்ளவர் ஷாப் போமா? எப்படி சூப்பராக இருப்பாருங்க. ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நம்ம கேட்டோம், ரெடி ஆகிடுச்சான்னு. இன்னொரு 5 நிமிஷம் பொருள். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. நான் உங்கள் சேட்டை. ஏன்னா புது தோட்டத்தில் வந்து பார்க்குறீங்களா, ஒரு கொஞ்ச நாளாக விளாக் எடுக்க முடியல, டைம் இல்லை, வேலை, ரெண்டாவதுக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ரொம்ப லாங் டைமில் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சாரி நண்பா, மன்னிச்சுங்க. கொஞ்சம் வேலையின் பழுவின் காரணமாக வீடியோ பண்ண முடியும். நான் உங்கள் சேட்டை நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். புது கட்டப்பில் வந்திருக்கேன். என்னடா மீசையெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் வச்சு பார்த்தேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வந்து எப்போதும் போல தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெமியா, அதுக்கப்புறம் வேறு இது, அதுக்கப்புறம் மணிமேகலையோடைய டெலிவரி ஒன்று இருக்குது. இந்த டெலிவரியை கொண்டுட்டு கொடுக்கணுமா அவள் கசின் வீட்டில், அந்த வேலை கொடுத்துருக்கா. காலையில் யார் வேலை இருக்குதோ இல்லையோ, எங்கள் வீட்டில் உள்ள மணிமேகலை வீட்டில் வேலை கட்டாயம் வச்சிடும். ஏதாவது ஒரு வேலை அதோடைய சொந்த செல்ஃப், அதோட வேலைக்கு வச்சிடும். அதை கொண்டு போய் கொடுக்கணுமா, அதுக்கு போகணும். டிராஃபிக்கு நிறையா இப்போ பார்க்கணும், நம்ம எதிர்பார்க்கணும். கட்டாயம் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள் நண்பா. சும்மா கிரிட்டு நீங்கள் வேலையை முடிச்சிருவோம். கமான், லெட்ஸ் கோ. ஸ்கூலுக்கு போவோமா? என்ஜாய் பண்ணுவோம். இன்றைக்கி சம்பவம் காத்திருக்கு நண்பா. ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், சரியான டிராஃபிக்கு. அப்படியே நிற்கிது வண்டி ரோட்டில், நவர மாட்டேங்குது. நம்ம இப்போ வந்து சல்வாக்கு போகிறோம். சல்வாக்கு எதுக்குண்டாக்க, நம்ம வீட்டில் உள்ள மணிமேகலையோடைய கசின் வீட்டில் இதை கொண்டு கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஜெமியாவுக்கு போகணும், பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும், நிறைய வேலை இருக்குது. இப்படி நின்றால் எப்போ போகிறது? அப்படியே ரோட்டில் வண்டி நிற்கிது, நவரவே இல்லை. நான் இந்த 24 ஹவர்ஸ் ஜெமியா மிஸ்ரிஃப் இருக்குல்ல, பிஸா ஹட்டு, அது பின்னால் தான் நிற்கிறேன். நோ மூவிங், மூவே பண்ண மாட்டேங்குது. வேறு வழியே இல்லை, அப்படியே நிற்போம். நான் அப்படியே ஸ்கூலுக்கு போனேன்ல, 6 மணிக்கு, 6:30க்கு, 7:30, 8 மணி, 1.5 hour ஆச்சு வண்டியில். குளூர் வேறு, குளூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே நண்பா, இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க, அப்படியே நிற்கிது வண்டி. பார்த்தீங்களா? அப்படியே நிற்கிது. எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. அப்படியே பார்க்கிங் பண்ணி நிற்கிது, போகவே மாட்டேங்குது. எப்போ போக போகுதுன்னு தெரியல, நமக்கு வேலை நிறையா கிடக்கு. ஓகே நண்பா, அடுத்த இதில் உங்களை பார்க்குறேன் நண்பா. காலையில் வெறும் டீ மட்டும் தான் இன்றைக்கி. என்ன கேட்டாக்க டைம் ஆகிடுச்சு, டீயை குடிச்சிடுவோம். நம்ம உள்ளுக்குள்ளே மணிமேகலை கிட்ட டோஸ்ட்டில் ஜீவனை தடவி எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் எடுத்துகிட்டு வரல. அதுக்கு முன்னாடி நான் டீ போட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ தான் ஸ்கூலில் விட்டு வந்துட்டு அந்த சல்வா டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். டீ முடித்தோடனே அடுத்து நமக்கு துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருக்குது. துணியெல்லாம் துவைச்சி போட்டு அதுக்கப்புறம் ஜெமியா போகணும். மேடம் எழுப்பிடுவாங்க. பாஸ் என்ன சொல்கிறான்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். வாங்க நண்பா, டீயை குடிப்போம். டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி நாளை இனிதான் ஆரம்பிப்போம். குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. ஹாய் நண்பா, நாம் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறத விட நம்மளுடைய பாஸோட பையனுக்கு சாப்பாடு அப்படியே கொண்டு போகணும், லஞ்சு. அதாக நம்ம லஞ்சு ரெடி ஆகலை. ஏன்னா அது சில காரணங்களால இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லஞ்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி நம்ம வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும். நான் எப்போதும் ஸ்கூலுக்கு எடுக்க போகிறப்பே அந்த அவங்க வீட்டில் கொண்டே லஞ்சை கொடுத்துட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்படியே ஒரே இதில் வேலை முடிஞ்சிடும். இப்போ அப்படி கிடையாது. அந்த இன்னைக்கு சாப்பாடு லேட்டாக ஆனதுனால நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு மணி 2:15 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். வந்து நம்ம சாப்பிடணும் லஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு 3 மணி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ரெஸ்ட் எடுத்தாக்க அங்கிட்ட ஒரு 1 மணி நேரம், திருப்பி 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், திருப்பி ஈவினிங் டியூட்டி. ஓகே நண்பா, see you. அப்படியே கூடவே இருங்க. அப்படியே சும்மா இன்றைக்கி முடிச்சிடுவோம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க வழி தான் இது. அண்டு மிஷ்ரிஃப் டு ஜஹ்ரா. ஜஹ்ரா இல்லை, ஜஹ்ரா. ஏன்னு கேட்டால் ஜஹ்ராங்கிறது வந்து சவுத் சுர்ராவில் இருக்கிற ஒரு ஏரியா, அதுக்கு பேர் ஜஹ்ரா. பெரும்பாலான டிரைவர்கள் வந்து ஜஹ்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு 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 எழுத்து தான் வித்தியாசம். அதாவது வந்து என்ன வித்தியாசம்னு சொன்னாக்க, ஜஹ்ரா, ஜஹ்ரா. ஜஹ்ராங்கிறது வந்து அந்த ஈராக் பார்டர் கிட்ட போகிற அது ஒரு ஏரியா. அந்த அப்துலி போகிற ரோட்டு வழியாக தான் இருக்குது. அது வந்து ஜஹ்ரா. இப்போ நம்ம போகிறது வந்து ஜஹ்ரா. ஓகே நண்பா,
see you. நம்ம இப்போ சிக்னல் கிட்ட நிற்கிறோம். நம்ம ஸ்கூலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, see you, bye bye. இதான் நண்பா நம்ம சவுத் சுர்ராலேருந்து சிட்டிக்கு போகிறது. அதாவது சிட்டின்னா எந்த சைடுனாக்கா முருகாப் சிட்டி இறங்குறது 40ஆம் நம்பர் ரோடு. இந்த பிரிட்ஜு இப்போ ஒரு 4 வருஷமாக, ஆமாம் ஒரு 3 வருஷமாக தான் இது போட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் இந்த பிரிட்ஜு கிடையாது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது இந்த பிரிட்ஜில் போகிறதுக்கு. அப்படியே இது 40ஆம் நம்பர் ரோட்டில் இறங்குது முருகாப் போகிறதுக்கு. இந்த பாருங்கள் அப்படியே ஊறிக்கிட்டே போகுது. இதுதான் என்றைக்கும் உள்ளது. காலையிலையும் மத்தியானம் ராத்திரியும் இதே நிலைமை தான் எங்கள் டிரைவர்களுக்கு. அப்படியே எங்கே போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் அந்த நேரத்துக்கு போக முடியாது. ஆனால் முன்கூட்டியே நம்ம என்ன கணிச்சு ரெடி ஆகி போயிடணும். அப்போ தான் போய் சேர முடியும். ஹாய் நண்பா, இங்கே பாருங்கள், இதுதான் குவைத்தில் உள்ள ஏஎஸ் ஸ்கூலு. இந்த ஸ்கூலு இப்போ வந்து நம்ம பாஸோடைய புள்ளையை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். இப்போ இந்த புள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் பாஸை கொண்டு வந்த ஸ்கூல் தான் இந்த ஏஐஎஸ் அமெரிக்கன் ஸ்கூல். அதாவது வந்து மெதன் ஹவாலி, குவைத்தில் மெதன் ஹவாலியில் இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து ஒரு குறுகிய ரோட்டில், அதாவது வந்து இங்கே பாருங்கள், அதாவது வந்து ரெசிடென்ஸ் ஏரியா, அதாவது வந்து இந்த ரோட்டில் வந்து நிப்பாட்டுறதுக்கு வண்டியெல்லாம் சரியான கஷ்டம், சரியான டிராஃபிக். இங்கே பாருங்கள், இப்போ ஒன்றும் ஸ்கூலு விடலை. ஸ்கூலு விடாமையே இப்படி டிராஃபிக்காக இருக்குன்னா விட்டா ஏன் அப்பா நீந்திக்கிட்டு தான் போகணும். இந்த ஏஎஸ் ஸ்கூலை பற்றி ஒரு பார்வை ஒன்று பார்ப்போமா. இந்த ஏஎஸ் ஸ்கூல் வந்து 1991 செப்டம்பர் 4 இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யாரால் தொடங்கப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க டாக்டர் அல் காமில் அல் ரைஸ் அவரால் இந்த ஸ்கூலு திறந்து வச்சுருக்கிறாங்க. அவர் தான் இது தொடங்கினது. அப்போலேருந்து இன்று வரையும் சும்மா பக்காவாக வருஷம் மாணவர்கள்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. நான் இதுவரையும் பாருங்கள், எங்கள் பாஸோட பிரதர் சின்ன பாஸ், அப்புறமாட்டி பாஸோடைய இன்னும் பல ஃப்ரெண்டுகள், அப்போ எங்கள் பாஸோட படித்தவருங்க எல்லாமே இன்றைக்கி பெரிய பெரிய உத்தியோகத்துலேயும் பெரிய பெரிய வேலைகள் இருக்காங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லேயும் இருக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் படித்து தான் ஏஎஸ் ஸ்கூலு. இது பிரபலமான குவைத்தில் பிரபலமான ஸ்கூலு. இந்த ஏஎஸ் ஸ்கூலு வந்து இது ஒரு சர்வதேச பள்ளி. இங்கு பல நாட்டுடைய மாணவர்கள், அதாவது வந்து இந்தியன்ஸ் கூட இதில் படிக்கிறாங்க. இந்தியன்ஸ் ஃபேமிலி இருக்கிறாங்கல்ல, இங்கே நல்ல ஜாபில் இருக்கிற இந்தியன் ஃபேமிலிஸ், அவங்க பிள்ளைங்க கூட இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. இது வந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆட்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே படிக்கிறாங்க. இங்கே வந்து அமெரிக்கா பாடத்திட்டம் இருக்குல்ல, அதை பின்பற்றி தான் இந்த ஸ்கூலு பாடம் நடத்துகிறாங்க. இதுதான் இந்த ஸ்கூலோடைய இது. 91ஆம் ஆண்டுலேருந்து இது தொடங்கியிருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. மேலும் இந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்ச உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. இன்னும் புள்ள வரல, இன்னும் புள்ள வரத்துக்கு மணி எத்தனை, இன்னொரு 10 நிமிஷம் காமனாக இருக்குது. அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் பார்க்கிங்கை நான் போட்டுருவேன். இல்லைன்னா பார்க்கிங் கிடைக்காது, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். வந்துடும். இந்த பிள்ளைய கொண்டு அழைச்சி விட்டுட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு திருப்பி நான் எங்கள் வீட்டில் போயிட்டு லஞ்ச், நம்ம பாஸ் இந்த பிள்ளையோட ஃபாதருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வரணும். இங்கே எடுத்து கொண்டாந்து இங்கே வீட்டில் திருப்பி கொண்டா கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தப்பல நமக்கு இன்றைக்கி 3 மணிக்கு தான் டியூட்டி முடியும். ஓகே நண்பா, see you. ஏஎஸ் ஸ்கூலை பற்றி ஒரு பார்வை ஒன்று பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க, ட்ராவல் பண்ணுங்கள். பை பாய், see you. ஹாய் நண்பா, ஸ்கூலு முடிச்சுட்டு வந்துட்டோம். மணி கரெக்டாக 2:45 வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. சாப்பிடுவோம். லஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்த டியூட்டி வந்துருச்சு. ஈவினிங் ஆஃப்டர் 4:30 ஹவாலிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஃப்ளவர் வாங்குறதுக்கு மாமா ஆர்டர் சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ளவர் வாங்குறதுக்கு, ஃப்ளவர் பாக்ஸ் அப்படின்றாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வான்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நான் ஃப்ளவர் பாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லஞ்ச் பூவா போட்டு கொஞ்சம் டேக் ரெஸ்ட் பண்ணுவோம். மொபைலெலாம் சார்ஜ் இல்லை, சார்ஜர் அடிச்சுட்டு ஒரு ஹவர் அதுக்கப்புறம் கிளம்புவோம். லஞ்சு பார்க்குறீங்களா, பாருங்கள். இன்றைக்கி வந்து சிக்கன் கறி வச்சுருக்காரு காக்கா, ஒயிட் ரைஸ், அவ்வளோதான். அதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணலாம், டைம் இல்லை, வேலைங்கிறதுனால பண்ண முடியாது. இதுதான் நண்பா சோறு, வெள்ளை சோறு, சிக்கன் கறி. இதுதான் நம்ம காக்கா இன்றைக்கி ஆக்கியிருக்காரு. சரி, சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிடுவோம். ஓகே, ஹேவ் நைஸ் டே. ஹாய் நண்பா, 4 மணி ஆச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு, ஜெம்மியாகலாம். இதெல்லாம் என்ன மூட்டையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாம் அடுப்பு கறி. இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சா, எல்லாம் அந்த பார்பிக்யூ சுடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது.
அது அப்புறமாட்டி வரும் காட்டுறேன். ஓகே நண்பா, இப்போ நம்ம ஹவாலிக்கு போகிறோம். ஹவாலியில் போயிட்டு நம்ம அந்த மேம்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர். எப்படி நம்ம வீட்டு கார்டன் சூப்பராக இருக்கா? ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே வறண்ட பூமி மாதிரி கிடந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? இதை சுற்றி வீட்டை சுற்றி வீடு சின்னது, கார்டன் பெருசு. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சவங்க பிஸ்தா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் கேட்குறீங்க? நீங்கள் நினைப்பீங்க டே சேட்டை, நீ வந்து இந்த அரபிங்களுக்கு வேலை செய்கிறத விட இந்த உங்கள் வீட்டு வேலைக்காரங்களுக்கு வேலை செய்கிறதானா கூட நினைப்பீங்க. ஆமாம் என்ன பண்ணுறது, பார்த்து தானே ஆகணும். ஓகே நண்பா, நம்ம ஹவாலிக்கு போயிட்டு அந்த ஃப்ளவர் ஷாப்பில் போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அப்படியே சேட்டை கூட அப்படியே இருங்க, சேர்ந்துருங்க. சும்மா கிரிச்சு முடிச்சிடுவோம் இன்றைக்கி. ஓகே, குட் ஈவினிங் நண்பா. நம்ம இந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு வந்தாச்சு. இந்த ஃப்ளவர் பாக்ஸுங்கிற இந்த கடைக்கு அது 40 நம்பர் ரோட்டில் வந்து சாரா பைரூத்தில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, நம்ம டிரைவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது நேராக வந்தோம்னாக்கா தாருல் சிஃபா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த தாருல் சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கிங்க்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில பாருங்கள், மேலே ஒரு பிரிட்ஜு போகுது பாருங்கள். அதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ள பார்க்கிங்க்கும் உள்ள பிரிட்ஜு வழி இது. அப்படியே நேராக வந்தோம்னாக்கா இந்த இருக்கு ஃப்ளவர் ஷாப். போமா, இதுதான் ஃப்ளவர் பாக்ஸ். இதான் நண்பா நம்ம ஃப்ளவர் பாக்ஸில் உள்ள ஃப்ளவர்ஸ். எப்படி சூப்பராக இருப்பாருங்க. ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நம்ம கேட்டோம், ரெடி ஆகிடுச்சான்னு. இன்னொரு 5 நிமிஷம் பொருள்னு சொன்னாங்க. இந்த பாருங்கள், எல்லாம் இதெல்லாம் வந்து ரெடி. இந்த பொக்கையெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து உடனே ஃபிக்ஸட் ப்ரைஸ். இந்த பாருங்கள், பேபி ரோஸ் சூப்பராக இருக்கா? பேபி ரோஸு இந்த கலர் பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது. அப்புறம் இந்த மிக்ஸு இதெல்லாம். இந்த பாருங்கள், இந்த ரோஸை சூப்பரில் சூப்பர். நாங்கள் எப்போது இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப் வந்திருக்கிறேன், இப்போ தான் வரேன். இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். இது பாருங்கள், இது ஒரு இலை, இது ஒரு பூ. எப்படி பாருங்கள், இதெல்லாம் வந்து பயங்கரமான வேலையாக இருக்கும். நமக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ஃப்ளவர் பாக்ஸ், ஃப்ளவர் ஷாப். இந்த பூ தான் நண்பா நம்ம வீட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மேம். எப்படி பாருங்க, இதான் இந்த பூ தான் நம்ம மேம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த பூ வந்து யாரோ அவங்களோட ஃபேமிலி பிள்ளை யாரோ வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க போல. ஹர்ரஜ் அப்படின்னு போட்டிருக்குது. மப்ரூக் ஹர்ரஜ்னு போட்டிருக்கு. அப்படின்னாக்கா கங்க்ராச்சுலேஷன் படிச்சுட்டு வந்ததுக்கு, அந்த மாதிரி ஒரு வாக்கியம் தான் இந்த பூவில் போட்டிருக்குது. இந்த பூ தான் நம்ம மேம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதைத்தான் நம்ம அப்படியே ஓகே நண்பா, போவோம், வீட்டுக்கு போவோம். வீட்டில் போய்ட்டு மேடத்தில் கொடுப்போம். கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். ஆடி இருந்துச்சுன்னா அப்புறமா பூவெல்லாம் கொட்டி போயிடும். இதை மெதுவாக பத்திரமா தான் கொண்டு போகணும். ஓகே, வீட்டில் போய்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன். இது எங்கேயே கொண்டு போகணும்னு நான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை மேம் விற்று போவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இந்த பூ ஃப்ளவரை, பூ பொக்கையை பார்ப்போம். ஒரு வண்டியில் வச்சாச்சு, பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, பை பாய் நண்பா. பூவை நம்ம இப்போ நான் வீட்டுக்கு கொண்டு போகிறோம். அடுத்து எங்கே டெலிவரி இருக்குது பார்ப்போம். எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல.
கொண்டு வீட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒன்று மாமன் வராங்களா இல்லை நான் தான் கொண்டு போகணுமா என்னன்னு தெரியல. பார்ப்போம். வந்தாச்சு, வீட்டில் கொண்டு இறக்கி உள்ளே கொண்டு போய் கொடுப்போம். பணம் வச்சாச்சு. அடுத்து எங்கே போக போகுதுன்னு தெரியல. இப்போ இதை கொண்டு போகணும். இதை பார்ப்போம் எங்கே போகிறது. இதுக்குள்ள நம்ம மகரிபை தொழுதுருவோம், ரெடி ஆகிடுவோம். Put down. Put down. Put down. Thank you. நண்பா, நம்ம அந்த பூ பொக்கை எடுத்துட்டு இங்கே தான் அட்ரஸ் கொடுத்தாங்க. அவங்களோட ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு வந்திருக்கேன் முன்னாடி. அந்தாக்கா இப்போ எனக்கு தெரியலை, எங்கேன்னு தெரியலை. ஒரு நம்பராக பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இல்லை போ முன்னால் போ இன்னும் போ இன்னும் கேட்கல. ஆமாம், இந்த வந்தாச்சு நண்பா, இதுதான். ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க நண்பா. See you, wait and see.